குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடணும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு இது 2 கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கிழங்கு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வெந்ததுமே இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. இது இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா ஃபோர்க்கு வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாமே மசிஞ்சு வந்துடணும். இது கூட பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கட்லெட் ஷேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பிரெட் க்ரம்ஸில் இது எல்லாத்தையுமே நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதை நான் தோசை தவாவில் தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஃப்ரை பேனில் ஆயில் விட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஹெல்த்தியாக கொடுக்கணும், எண்ணெய் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த மெத்தடில் பண்ணுறேன். இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.